பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லேருந்து சந்தன் பேசுகிறேன். பராசர ஜோதிட மணிமன்றத்தில் நீயா நானா காலகட்டத்தில் வரதட்சணை அதிகரித்து உள்ளதா குறைந்து உள்ளதா என்ற ஒரு தலைப்பு ஜோதிட கருத்தரங்கம். இது மக்களுக்கு தேவையான ஒரு, அதாவது வாழ்வதற்கு தேவையான ஒரு கருத்தரங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சமுதாயம் சார்ந்த ஒரு உண்மை நிலைப்பாட்டை நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொருத்தம் பார்ப்பது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வராங்க. ஆண் பெண்ணை இணைக்கிறதுக்கு ஜோசியர்கிட்ட தான் வராங்க. அப்போ ஜோசியர் இது அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு. இந்த தலைப்பை சார்ந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு அனுபவ நிலையை, அதாவது ஒரு சிலர் வந்து வரதட்சணை கொடுத்தாதான் அது எங்க சமுதாய முறைப்படி அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் குறையல. ஒரு சிலர் வந்து கேட்காம நாங்களே கொடுத்துட்றோம். ஒரு சிலர் இப்பெல்லாம் வந்து அதிகம் அது வந்து பிடிவாதமா யாரும் கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. கேட்டு வாங்கினா நமக்கு மரியாதை இல்லை, அவங்களே கொடுத்துட்டா கூட நமக்கு சந்தோஷம் அப்படின்னு கூட நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப ஏன்னா இது வந்து ஒரு சார்ந்த ஒரு கருத்து வந்துடக்கூடாது. எல்லாத்துக்கிட்டேருந்து ஒரு கருத்து வர வேண்டும் என்பது அந்த பராசர மணிமன்றத்தின் ஒரு ஆழமான ஒரு கருத்தாகும் வச்சுங்களேன். அப்ப இந்த தலைப்பை சார்ந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு கருத்துக்களையும், உங்களோட திருமண நிகழ்வில் நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயங்களையும், அதாவது வரதட்சணை வாங்கினவங்களும் சரி, இல்லைங்க எங்களுக்கு வரதட்சணைலாம் குடுக்கலைங்க, அவங்க அன்பளிப்பா குடுத்தது தாங்க, அது எப்படி நீ வரதட்சணையா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதும் சரி. அது மாரி பெண் பெற்றவர்களுக்கு தான் அதோட முழு ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ள ஒரு தன்மை இருக்கிறதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஆண் பிள்ளை பெற்றவர்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வரவு தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா வரவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெண், அடுத்த வீட்ல பிறந்த பெண் இவங்க வீட்டுக்கு வாழ வருது, இவங்க வம்சத்த வாழ வைக்க போகுது. அப்படி இருந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். அந்த பெண்ண வந்து எங்கேயோ ஒரு பெண் பிறக்குது. அந்த பிறந்த பெண் நம்மளோட சமுதாயத்த உயர்த்துறதுக்கு, அதாவது நம்மளோட குடும்ப ஒரு மான மரியாதை காப்பாத்துறதுக்கு, குடும்பத்துக்கு ஒரு வம்சத்த உருவாக்குறதுக்கும் யாருன்னா, அடுத்த வீட்லருந்து வரக்கூடிய பெண்ணு தான் நம்மளோட குடும்பத்தோட கௌரவத்தை நிலைநாட்ட போகுது. கௌரவத்துக்கு ஒரு வாரிச குடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த பெண்ண கிட்ட கேட்டு வரதட்சணைங்கிறது கேட்டு வாங்குவது அவ்வளோ சிறப்பான்னு பார்த்தா, ஆ என்ன பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு கொடூரமான ஒரு செயல் தான் நினைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அதாவது நம் வீட்டுக்கு ஒரு பெண் வாழ வரப்போகுதுன்னா, அந்த பெண்ண வந்து அது அதுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அது பெண் வீட்டாரு அது வந்து எல்லா வீட்லயும் செஞ்சுர்றாங்க. பெண் வீட்டார் வந்து தன் பெண் வந்து வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே குடுத்து தான் அனுப்புறாங்க. அதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த பெண்ணு. ஒரு குடும்பத்துக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள், பொருள்கள், அதுக்குண்டான ஒரு மாசத்துக்கு உண்டான அரிசி, பருப்பு கூட வாங்கி குடுத்துர்றாங்க. நெறைய வீட்லலாம் சமைக்கிறதுக்கு கூட அந்த பொருள் எல்லாம், அந்த பாத்திரங்கள் எல்லாமே வாங்கி குடுத்துர்றாங்க. அந்த பெண் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம தான் அனுப்புறாங்க. அதாவது அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாரி. வசதியானவங்க அதுக்கு மேலயே அனுப்புவாங்க. இதெல்லாம் அந்த மீடியாவெல்லாம் பார்க்குறோம்ல இன்னைக்கு. கல்யாணத்துக்காக என்னென்ன பண்ணணும், அப்படி செய்றோம் அப்படிங்கிறதெல்லாம், அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. இத வந்து தெரியப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது என்ன பொறுத்தளவு. சீர்வரிசைங்கிறது வந்து அன்னைக்கே இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி குடுத்து அதெல்லாம் குடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திர நீதி இருக்குது. இருந்தாலும் பெண் வீட்டார்கள் கொடுப்பதை மனங்குளிர ஏற்றுக்கொள்வது மாப்பிள்ளை வீட்டாரின் கடமை. இதை உணர்ந்து அவங்க அதை கடைபிடித்தாவே சமுதாயத்தில் இந்த வரதட்சணை கொடுமையினே இருக்காது. வரதட்சணையே இப்ப என்ன பொறுத்தளவுக்கு இல்லைன்னு தான் எங்களோட மாவட்டத்தில்லாம் அறவே வரதட்சணையே ஒழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா, இன்னைக்கு வரதட்சணைன்னு கேட்டா எங்க ஊர்ல பொண்ணு கிடைக்காது. ஓப்பனா சொல்லப்போனா, வரதட்சணைன்னு கேட்டா பெண் வந்து குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே மாரி ஆ இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து நகை நட்டு சேர்த்த முடியல, கல்யாணம் பண்ண முடியலன்னு ஒரு ஏக்கம்லாம் யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு பெண் வந்து அந்த பெண் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, பெண் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சுக்கிச்சுன்னா, அவங்களே வந்து கல்யாணம் பண்ணி எல்லா செலவும் அவங்களே ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு கிராண்டான மண்டபத்தில வைக்கிறாங்க. நான் நேத்திக்கு கூட முந்தா நேத்துக்கு கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த பெண்ணு வேற வேற சமுதாயம், பையனும் வேற சமுதாயம். 2 பேரும் அந்த பெண்ண போய் பார்த்துருக்காங்க. கேட்டோனே அவங்க பெண்ணு வேலையான வீட்டு பெண்ணு தான். வசதி இல்ல. அவங்க அப்பா இல்ல. அதனால அந்த பெண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போனா போதும்ன்னு சொல்லிட்டு அந்த பெண் இருந்துச்சு. இருந்தாலும் வசதியானவங்க வந்து கேட்கும்போது, இந்த காலகட்டத்தில கல்யாணம் பண்ணிடலான்னா, அந்த பெண்ணுக்கு அவங்களே பவுன் போட்டு, நகையெல்லாம் அந்த சீர்வரிசையில அவங்களே வேணான்ட்டாங்க. நாங்களே கூட வச்சுக்கிறோங்கன்ட்டாங்க.
கல்யாண செலவு வந்து அந்த மாப்பிள்ளையோடயே பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாரி ஒரு காலகட்டத்தில் எங்க ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். எங்க நாமக்கல் மாவட்டம் இருக்குது. அந்த மாரி இது உண்மை நிகழ்வு. நான் சொல்வது உண்மை நிகழ்வு தான். அது வந்து மறைச்சு பேசுவதில் இல்ல. அது மாரி ஒவ்வொரு சமுதாயத்தின் சார்ந்த நிலைப்பாடெல்லாம் இருக்குது. அவங்கவங்க பெண்ணுக்கு இதெல்லாம் செய்யணுங்கிறது, இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை எங்களுக்கு இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும்னு கேட்டு வாங்குற பழக்கம் வந்து, அதாவது புரோக்கர் மூலியமா தான் அத வந்து சொல்றாங்க. அதே மாரி உறவினர்களா கௌரவத்துக்காக மத்தவங்ககிட்ட அத பேசக்கூடிய திறன். "என்னப்பா ஒரு மாப்பிள்ளை இப்படி இருக்காரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோ போஸ்டிங்ல இருக்காரு, இவ்வளோ வேலையில இருக்காரு. நீ எப்படி ஒண்ணும் இல்லாம நீ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வரலாம்? இவ்வளோ கேளுப்பா, இவ்வளோ சொல்லுப்பா. அதுக்கு தகுந்த பொண்ணெல்லாம் வரும்பா. உன் உன் பையன தேடி பொண்ணெல்லாம் கிடைக்கும்பா. நீ ஏன்ப்பா அவசரப்படுற?" அப்படிம்பாங்க. அதாவது மனசுக்கு பிடித்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவதும், அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருந்து பார்த்து கல்யாணம் பண்ணுவதும் ஒரு சிறப்பு. சொத்து அதிகமா இருந்து, அந்த அந்த பெண்ணு வீட்ல போய் பெண் வீடெல்லாம் குடுத்துருக்கான்னு சொல்லி, அந்த மாப்பிள்ளைய அடிமையா இருக்க சொன்னா இருந்துருவாப்லயா? நிச்சயமா இருக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா சொத்தையும் வாங்கிக்குவேன் கடைசியில அதுதான் ஒரு கசப்பான ஒரு நிகழ்ப்பாட ஏற்படுத்திரும்னு வச்சுக்கங்களேன். அதாவது அடிமைத்தனம் என்பது பெண்ணுக்கும் சிறப்பில்ல, ஆணுக்கும் சிறப்பில்ல. சுதந்திரமாக வாழணும். வாழ்ந்தா தான் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, பெண் வந்து வேற இடத்தில் பிறந்துட்டாலும், அது வந்து புகுந்த இடத்தோட பெருமைய வந்து காப்பாத்தணுங்கிறது நம்மளோட சம்பிரதாயம். அது நம்மளோட நாட்டுல தான் இருக்குது. அது தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்குது. இந்த சம்பிரதாயம் வந்து ஒரு போற வீட்லருந்து புகுந்த வீட்டு பெருமையோட அதாவது புகுந்த வீட்டு பெருமைய நிலைநாட்டணும். அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா பிறந்த வீட்டு பெருமைய கூட நீ எப்படியோ ஒண்ணு உட்டுரு. அத அத வந்து நீ பெருசா பேசாத. ஆனா அந்த புகுந்த வீட்ட பெருமைய நீ நிலைநாட்டணுமாமா அப்படின்னு தான் சொல்லிக் குடுத்து எல்லாம் வளர்த்துறாங்க. அது மாரி அதிலும் போறாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்றையோட ஒரு சமுதாயத்தோட ஒரு நிலைப்பாடு எல்லாம் படிச்சிருக்கிறதுனால, பெண்களே வந்து எதிர்பார்ப்பு அதிகமா அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த எதிர்பார்ப்புனாலேயே சில பேத்துக்கு அது நிலைக்காத போயிருது. ஏன்னா, அந்த காலத்துல வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, பிடிக்கலைங்கிறத விட, பெற்றோர்களுக்கு பிடிச்சிருந்த வரனை சொன்னாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே அது வாழ்ந்தாங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், அந்த பிரச்சனைய தீர்த்து வைத்தாங்க, வாழ்ந்தாங்க. சமுதாயமும் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு காதல் திருமணங்கள் அதிகரிக்கிறது. அதே மாரி ஒவ்வொருத்தரும் கலப்பு திருமணங்களும் அதிகரிக்கிறது. இந்த மாரி நெறைய நிகழ்வுகள் இன்னைக்கு மாற்றங்கள் சமுதாயத்துல வந்துருச்சு. மாற்றங்கள் வந்தாலும், இந்த காதல் திருமணத்துல வரதட்சணை இல்லைங்கிறாங்க. அந்த காதல் திருமணமே இன்னைக்கு வந்து பார்க்கும்போது, இரு வீட்டார் சம்மதிக்கும்போது, அதுக்கும் வந்து ஒரு சீர்சினை செஞ்சா தான் பரவாயில்லன்னு சொல்லி ஏன்னா, எந்த ஒரு பெற்றோரும் பெண்ண வெறுங்கையா அனுப்ப மாட்டாங்க. இல்லாதவங்க கூட தன் இருக்கிறத வந்து இல்லாதவங்க கூட தன்னகிட்ட என்ன இருக்குதோ அத குடுத்து அனுப்புவாங்க. இருக்கிறவன் அதுக்கு மேலே குடுத்து அனுப்புவாங்க. அதாவது தன்னோட கௌரவம் போயிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. அது மாரி கௌரவத்துக்காக திருமணம் வாழ்க்கை கிடையாது. சமுதாயத்துக்காக திருமண வாழ்க்கை கிடையாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து சமுதாயத்துக்காகவும், நம் கௌரவத்துக்காகவும் திருமண நிகழ்வை பார்த்தோமா, நிச்சயமா அங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து அங்க தோத்து போகுதுங்கிறதுக்கு இன்னைக்கு உதாரண சம்பவம் திருப்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த ரிதன்யாங்கிறது அந்த கவின் இருவரோட திருமணத்தோட வாழ்க்கை, கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை. இருவரு சமுதாயமும் நல்ல ஒரு அந்தஸ்தான குடும்பம். அந்த கௌரவத்த நிலைநாட்டுனாங்க. நல்லா சீர்சனம் எல்லாமே செஞ்சு எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணி அவங்களோட வாழ முடியல. இருவரும் கணவன் மனைவியா வாழ முடியாத போயிடுச்சு. ஏன்னா, ஆண், பெண் வாழ்ந்தாதாங்க சமுதாயம் இவங்க சமுதாயமும் சரி, அவங்க சமுதாயம் சரி பேர் சொல்லும். அதே மாரி ஆண், பெண் இருவரும் வாழ்லினாவே நீ என்ன சீர்சனம் செஞ்சு என்னத்த பண்றது? எவ்வளவு குடுத்தும் பெண் வாழ்லின்னா அதுக்கு வந்து ஒரு இது கிடையாது. அதே மாரி ஆ ஆண் பெண்ணை வாழ வைப்பது வந்து இந்த ஒரு ஆடம்பரமான நிகழ்வு கிடையாது. இருவரோட வாழ்க்கையும் உணர்ந்து அவங்களோட வாழ்க்கை செயல்படும்போது, நிச்சயமா அந்த வாழ்க்கையும் நல்லாருக்கும். அந்த சமுதாயமும் நல்லாருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு வாழ்க்கையும் அதாவது அவங்களுக்கு புரிய வைக்கிறதோட இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து நம்ம புரிய வைக்க முடியாது. சமுதாயத்த திருத்துறது நம்ம வேலை கிடையாது. அவங்கவங்களோட பிள்ளைங்கள நம்ம வந்து திருத்தலாம். கண்டிப்பா. அதாவது எதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படாது கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையும், அதே மாரி நம்மளோட படிச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மேட்சிங்கான மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுல தவறே கிடையாது. அதே மாரி வசதியா இருக்கிறவங்க, அந்த வசதியில தான் திருமணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புடிச்சவங்க, உங்களுக்கு யார் டேலண்டா வருவாங்க, உங்களோட கருத்துக்கு யார் ஒத்துணையா வருவாங்க, அப்படிங்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா, உங்க மனசுக்கு பிடிச்சவங்களும், உங்களுக்கு தகுந்த மாரி ஒரு குடும்பத்துக்கும் அவங்க ஒத்து வர்ற மாரி ஒவ்வொரு வரனையும் பார்க்கும்போது ஏன்னா,
திருமணம் என்பது ஒரு நாள்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. பல நாள் வாழக்கூடிய வாழ்க்கை. ஒரு பொருள் வாங்குறதுக்கே நம்ம எவ்வளவு வருஷம் கேரண்டின்னு கேட்டு வாங்குறோம். அந்த பொருள் எத்தன நாள் நிலைக்குதுங்கிறது ஒரு அது மாரி திருமணம் பந்தங்கிறது வாழ்க்கையில நம்ம கூடவே வரக்கூடியவங்க. அப்ப இவங்களோட குணாதிசயம் அவங்களுக்கு ஒத்து போகுதா? அதே மாரி இவங்களோட ஒவ்வொரு பிளட் குரூப்பும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்துப்போகும். அது மாரி பிளட் குரூப் பார்த்து கூட இன்னைக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஃபாரின்ல வந்துருச்சு. ஃபாரினோட கலாச்சாரம் வந்து அந்த பிளட் குரூப்ப பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி சமுதாயத்தில் இன்னைக்கு எல்லாமே உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அதே மாரி வரதட்சணை கேட்பது உயர்ந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்வதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு வந்து வரதட்சணைன்னு ஒரு வார்த்தைய ஒரு சபையில வந்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா, அது வந்து ஒரு அவைச்சொல்லா தான் கருதக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்க வந்து இது வந்து ஒரு அவங்க என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து கேட்கக்கூடிய அவசியமே கிடையாது. அவங்கவங்க பொண்ணுக்கு அவங்க செய்றாங்க. இது வரதட்சணை கேட்டு வாங்குனாவே அது ஒரு அசிங்கம். ஏன்னா, லஞ்சம் கேட்பது மகா கொடிய தவறு. லஞ்சம் குடுப்பதும் தவறு தான். தன் காரியம் ஆவறதுக்காக நம்ம லஞ்சம் குடுத்து தான் ஆவணும். ஒரு வேலை வாங்குறதுக்காக லஞ்சம் குடுக்குறோம். ஒரு காரியத்துக்காக லஞ்சம் குடுக்குறோம். அது வந்து நம்ம வந்து மறைமுகமா செய்றோம். இருந்தாலும் வாங்கினவன் எத இன்னைக்கோ நாளைக்கு மாட்ட விட்டான்னா, அவனோட வேலையும் போகுது. அவனுக்கு அவனோட வாழ்க்கையே கெட்ட பேர் ஆயிருது. அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்துருது. அது மாரி அவங்கவங்க வேலைய அவங்கவங்க கடமைய ஒழுங்கா செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். அது மாரி வாழ்க்கைக்கும், திருமணத்துக்கும், ஆண், பெண் இணைவுக்கும் ஒரு வரதட்சணைங்கிற ஒண்ணு கேட்டு வாங்குறது என்ன பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம், அவமானம். ஏன்னா, அந்த பெண் வந்து அவங்களோட குடும்பத்த இந்த ஒரு நிலைநாட்ட வருது. ஒரு பெண் அடுத்த வீட்டு பெண் வந்து இவங்களோட வம்சத்தை விரிவுபடுத்த வருது. அந்த வம்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்க குல குலவிளங்க குலவிளக்கை கொண்டு வர்றாங்க. குத்து விளக்கு ஏத்த. அந்த பெண் வரும்போது தன்னோட வீட்ல வந்து ஒரு விளக்கு எதுக்கு ஏத்த சொல்றா, அந்த குலம் விருத்தி அடைய வேண்டும். குலம் நல்ல ஒரு செழிப்பு வர வேண்டும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பெண் வருது. அந்த மாரி ஒரு மகாலட்சுமி ஒரு வீட்டுக்கு வரும்போது, அந்த மகாலட்சுமி வந்தாவே வேற எதுவுமே தேவையில்ல. அனைத்துமே கிடைச்சது மாரி. அந்த மாரி ஒரு நிகழ்வு இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுகிட்டலாம் வந்து நம்ப வரதட்சணை கேட்பதே என்ன பொறுத்தளவுக்கு தவறு தான். இதை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டும். அத வந்து நான் வந்து என்ன பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடித்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம். அதே மாரி இந்த இன்னைக்கு இருக்கிற படிச்சுக்கிற சமுதாயம் அவங்கவங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டு பொண்ணு தான் வேணுங்கிறாங்க. அந்த மாரி டாக்டர் இதெல்லாம் தப்பே இல்ல பொறுத்தல. அவங்கவங்களுக்கு எது ஒத்து வருதோ அத பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லது. அதே வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க படிக்கலனா கூட ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு எங்க எங்க ஏரியாவுல பார்த்தீங்கன்னா, நெறைய சொத்து சுகம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. காடு, தோட்டம், நெறைய வீடு, ஃபைனான்ஸ் நல்ல வருமானத்தோட இருக்காங்க. ஆனா பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேரளாவுல போய் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. கேரளாவுல போயி அந்த வீட்டுக்கு பணத்த குடுத்துட்டு, பெற்றோருக்கு பணம் குடுத்து, திருமணத்தையே பண்ணிட்டு வந்து இங்க அவங்க நல்லா வாழ்றாங்க அப்படிங்கிற தன்மை. அதே மாரி எங்க சமுதாயத்தில் ஒரே பெண் வந்து 4 பேத்த திருமணம் பண்ணிருச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள 4 பேத்துக்கு திருமணம் பண்ணிருச்சு. இந்த மேட்ரிமோனியல்லாம் பார்த்துட்டுங்க, திருமணத்துக்கு அப்ளிகேஷன் பண்றவங்கள பார்த்துட்டு, வசதி வாய்ப்பு பார்த்துட்டு, இவ்வளோ குடுக்குன்னு சொல்லி மறைமுகமா அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, கோயில்ல போய். பண்ணிட்டு அந்த பெண்ணு 4 பேத்துக்கு திருமணம் பண்ணி 4 பேத்துட்ட இருந்துட்டு நகை, பணம் இதெல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் படிச்சவங்க தான் ஏமாத்துருக்காங்க. படிச்சவங்கள ஆண்கள் ஏமாந்துருக்காங்க. அது விவசாயத்த சேர்ந்தவங்களும் சரிங்க. அதே மாரி படிச்சுட்டு நல்லா ஒரு உத்தியோகத்துல இருந்தவங்களும் சரி, இந்த மாரி ஒரு தன்மையில ஏமாந்தவங்களும் அது எங்க காவல் நிலையத்துல அது ஒரு போலீஸ் கேஸ் ஆகி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பேப்பர்லயும் வந்த நியூஸ தான் நான் சொல்றேன். இது எங்க ஊர்ல இது உண்மையா நடந்த நிகழ்வுன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி அந்த மாரி பெண்கள் வந்து இன்னைக்கு ஆண்களை ஏமாத்தக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் ஆண்கள் வந்து தான் பெண்கள ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நெறைய பெண்கள் பாதிப்படைஞ்சாங்க. அத நம்ம பார்த்து பரிதாபப்பட்டோம். இன்றைக்கு ஒரு பெண் 4 பேத்த திருமணம் பண்ணி ஏமாத்திட்டு போகும்போது எந்த அளவுக்கு காலம் மாறி போச்சு அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்குது. அதே மாரி பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து நல்ல பிள்ளைங்களா இருந்தாவே எல்லாமே பொருளாதாரம் போட்டு இன்னைக்கு திருமணம் பண்ணிட்டு போறதுக்கு நெறைய பக்கம் மாப்பிள்ளைங்க தயாரா இருக்கிறாங்க. அதனால வரதட்சணையால் ஒரு பெண் திருமணமாவலிங்கிறது நிக்கிறதுங்கிறது என்பது எங்கேயுமே இல்லைங்க. எங்க ஊர பொறுத்த அளவுக்கு எங்கேயுமே இல்ல. அதே மாரி அந்த பெண்ணுக்கு வந்து எதுவும் இல்லைன்னா கூட அந்த பெண்ணு குடும்பத்தை வந்து போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தான் நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கலாம் நல்லா இருக்காங்க சமுதாயத்தில் இன்றைய பொறுத்தளவுக்கு. வரதட்சணையால ஒரு பெண் திருமணம் நிக்குது என்பது இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு தன்மையா இருக்கிறதுனால, இந்த பராசர மணிமன்றத்திலும் இந்த கருத்தை உள்வாங்கி, அதாவது வரதட்சணை அதிகரித்து உள்ளதா? குறைந்து உள்ளதான்னு பார்த்தா,
என்னை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப குறைந்து உள்ளது. அதிகரித்து உள்ளது என்பது கௌரவம் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு அது அதிகரித்துள்ளது. எங்க பெண்ணுக்கு இதை கொடுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு ஒரு சமுதாயத்துக்காக அவங்க செய்கிறாங்க. சமுதாயத்துக்கு கௌரவத்துக்காக செய்கிறாங்க. கௌரவத்துக்காக செய்வது வரதட்சணை கிடையாது. ஒரு பெண் வரதட்சணையால ஒரு திருமணம் நிக்குது, வரதட்சணை போட்டால் தான் நாங்கள் பணம் போட்டால் திருமணம் பண்ணுவோம்னு சொன்னால் தான் அது வரதட்சணை கொடுமை. வரதட்சணையில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்ப இல்லை என்பதை இந்த பராசர மணிமன்றத்திலும் இந்த கருத்தை நான் அனுபவத்தில் உணர்ந்த நாள், உண்மை நிலையினால் இதை நான் பதிவிடுகிறேன். ஏன்னா ஒரு தலைப்பு போடும்போது அந்த தலைப்போட ஒரு உள்ளார்ந்த கருத்தையும் நம்ம பதிவிடும் போது தான் அந்த தலைப்புக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக இதற்கு பதிவிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த பதிவை நான் பராசர யூடியூப் சேனலிலும் பதிவிட்டிருக்கிறேன். ஏன்னா நம்மளோட வார்த்தை இதாயிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த யூடியூப் சேனல் என்னைக்கா இருந்தாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் கூட நம்ம போயிடும். யூடியூப் சேனலில் நிலையாக நிற்கவும் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் சந்தேகம் வரும்போது. அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலுடன் சந்திரன். இந்த தலைப்புக்கு அனைவரும் பதிவிட்ட அனைவருக்கும் தங்களோட வாழ்க்கையின் உணர்ந்த கருத்தை பதிவிட்டதுக்கும் தங்களோட சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பதிவிட்டதுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.